வணக்கம் நண்பர்களே. ராமதாஸின் உடல்நிலை கவலைக்கிடம், மருத்துவமனையில் அனுமதி, அதிர்ச்சி. பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் முடித்துவிட்டு மேடையில் இருந்து இறங்கும்போது திடீரென மயக்கமடைந்தார். அப்படியே சரிந்தபோது அங்கு நின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனடியாக அவரை தாங்கி பிடித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேடையிலேயே ராமதாஸ் மயக்கமடைந்ததால அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. 86 வயதான ராமதாஸ் மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனியாக வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கார். சசிகலா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள ராமதாஸ் சேலம் உட்பட பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கார். வேட்பாளர்களுக்கு ஆதரவா இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து கீழே இறங்க நின்றபோது திடீரென மயக்கமடைந்தார். இதையடுத்து அக்கட்சி நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வருகிறது. தற்போது இருவரும் தனித்தனியே செயல்பட்டு வராங்க. இருவரும் தங்களுக்கான கட்சி சொந்தம் என சொல்லி வருகிறாங்க. ஆனால் உண்மையாக பாமக நாங்கள் தான் என கூறி வந்த அன்புமணி ராமதாஸ் வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார். அவருக்கு மாம்பழம் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கட்சி மற்றும் சின்னத்தை மீட்க போராடிய ராமதாஸின் முயற்சி பலனளிக்கல. பின்னர் சின்னத்தை முடக்கும் முயற்சியும் ராமதாஸுக்கு தோல்வியில் முடிந்தது. இதனால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வா சசிகலாவின் அஇஅதிமுக ஓட கூட்டணி அமைத்தார். வேட்பாளர்களையும் ராமதாஸ் அணி அறிவித்திருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் சசிகலாவும் அனல் பறக்க பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று முதல் ராமதாஸும் பிரச்சாரம் தொடங்கினார். சேலம் பள்ளப்பட்டியில் போட்டியிடும் அருளை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய ராமதாஸ் துரோகிகள் துரோகம் எப்போதும் வெற்றி பெறாது என்று பேசினார். மேலும் மேடையில் அமைதியாகவும் கோபத்துடனேயே அமர்ந்திருந்தார். பிரச்சாரத்தில் பேசிவிட்டு மேடையில் இருந்து கீழே இறங்க முயற்சித்த போது திடீரென அவர் மயக்கமடைந்தார். அப்போது அவரை சுற்றி நின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனே அவரை தாங்கி பிடித்தனர். இதனை அடுத்து அங்கு ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டது. தொடர்ந்து ராமதாஸின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சுமந்து சென்று ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரச்சார மேடையிலேயே ராமதாஸ் மயக்கமடைந்து சரிந்து விழுந்தது அங்கிருந்த தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. மருத்துவமனைக்கு ராமதாஸுடன் அவரது மகள் ஸ்ரீகாந்தி, வேட்பாளர் அருள் ஆகியோர் சென்றிருந்தாங்க. தற்போது ராமதாஸுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க. இனிதான் அவருடைய உடல்நிலை என்ன மாற்றம் ஏற்பட போகுது என நமக்கு தெரிய வரும்.